உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலா, ரதீஷ் வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேசலாம்னா, இப்ப கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுல எப்படி போயிட்டு இருக்கு. ஒரு தரப்புலயும் நிறைய விஜய் மீதான குற்றச்சாட்டுகளையும், அதாவது முதலமைச்சர் விஜய் மன்னிச்சுக்கங்க. முதலமைச்சர் விஜய் மீதான குற்றச்சாட்டுகளையும், சில பேர் அதை பாராட்டியும், அதே மாதிரி விஜய் இப்ப இருக்கிற அந்த அரசியல் நகர்வு அப்படின்றது மொத்தமும் புதிதா இருக்கு அப்படின்றத பல பேர்கிட்ட இருந்த கருத்தும் வரவேற்கப்பட்டது. இப்ப முன்னாடி விஜயோட பொலிட்டிக்கல் தொடக்கத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன ஒரு ஓவர் வியூவா அப்படி பேசலாம்னு ஒரு ஐடியா. அப்போ ஒரு கட்டத்திலயும் ஒரு கட்சியும் தனது நிலைப்பாடுகளை எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல மாத்தி கொண்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஒரு காணொலியில சுருக்கமா பண்ணிட்டு இப்ப நடக்கிற அரசியல் பத்தி நம்ம பேசுவோம். எடுத்துக்காட்டுக்கு டிஎம்கே பாத்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம் சொன்னாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா அவங்க டிஎம்கேவோட பி டீம் அப்படின்னாங்க. அப்புறம் ஆரம்ப காலத்துல அதிமுக, பிஜேபி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதரவுக்காரவங்களுக்கு தெரிவிச்சாங்க குறிப்பிட்ட காலம். அதை பற்றிய உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஆரம்பத்துல இந்த கட்சிகள் எப்படி பார்த்தாங்க, இப்ப எப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. விஜய் அரசியல் வரைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்ன வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த சீமான் எப்படியாவது விஜய்க்கு பிராக்கெட் போட்டு அவரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அரசியல்ல தான் சாதிச்சிடலாம், தான் முதல்வர் ஆயிடலான்னு ஒரு கனவுல வாழ்ந்துட்டு வந்திருந்தாரு. அது நடக்காது. அது தம்பி இவரோட இன்டென்ஷன் என்ன அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தம்பி கொஞ்சம் விவரமா உஷாராயிட்டு அவரு தனியா ஆரம்பிச்சுக்கலாம்ன்ற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா சீமான் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொன்னா போல, அதாவது அவரு ஈவேராவை ஆதரிக்கிறாரு, அண்ணனை முதல்வரா ஆதரிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல ஒரு என்ன சொல்றது ஆரம்பிச்சாரு. தம்பி பண்ணுவாரு, என் வழி வேற அவர் வழி வேறன்ற மாதிரி இருந்துடாத தவிர எதிர்க்கிற ஒரு நிலைப்பாடுக்கு சீமானப்ப இல்ல. நான் என் வழியில போறேன், தம்பி அவர் வழியில போட்டோம் அப்படின்ற மாதிரிதான் அவர் நாகரிகமான அரசியல் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருந்தாரு. திமுக பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாங்கன்னா, அவங்க விஜய் ஒரு ஆளாவே பார்க்கல. அதாவது அட்லீஸ்ட் வெளி உலகத்துக்கு அவங்க காட்டிக்கிறது எப்படி இருந்ததுன்னா, விஜய் எல்லாம் ஒரு ஆளா, விஜய் எல்லாம் என்ன அவருக்கு அரசியல் அறிவு இருக்கு, படத்துல டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் அரசியலுக்கு மக்கள் பணி செஞ்சிட முடியுமா, இல்ல எங்களுக்கு எங்களோட கம்பீட் பண்ற முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப இலக்காரமா தான் வச்சிருந்தாங்க. விஜய பார்த்தாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் எந்தவித ஒரு பாசிட்டிவாவும் சொல்லல, நெகட்டிவாவும் சொல்லல. அவங்க விஜய் வரட்டும்ன்ற மாதிரிதான் ஒரு நிலைப்பாடுல இருந்தாங்க. அப்படிதான் இருந்தது விஜயோடைய அரசியல் வருகை அப்போ. ஆனா விஜய் கொஞ்ச நாள்லயே இந்த மாநாடுக்கு சேர்ந்த கூட்டம், மக்களுடைய வரவேற்பு, விஜய் ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க பார்த்து விஜய் கொஞ்சம் தெளிவா பேசினாரு. கொஞ்சம் தெளிவான்னா ஒரு குழப்பமா இல்லாம ஒரு தெளிவான ஸ்டாண்ட் இருந்தது. அதாவது திமுக எதிர்ப்புல தெளிவா இருந்தாரு, பாஜக எதிர்ப்புலயும் தெளிவா இருந்தாரு. அது ஓகே, அது ஒரு கொள்கைனாரு, அரசியல் எதிரினாரு, கொள்கை எதிரின்ற மாதிரி ஒரு நேமிங் கொடுத்துக்கிட்டாங்க. ஆனா திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்றது மட்டும் பிரதானமா இருந்தது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த திமுக மேல இருந்த வெறுப்பையும், அதே மாதிரி இந்த பாசிசம் நம்ம சொல்ற இந்த மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டுல இடம் இல்லைன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அஜெண்டா எடுத்த மாதிரி இருந்தது. பிளஸ் அவர் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடுல இருந்ததுனால, அந்த மாதிரி ஒரு யாரையுமே நம்ம வெறுக்க வேண்டாம், இந்த ஹேட் பாலிடிக்ஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு, நான் அம்பேத்கரையும் எடுத்துக்கிறேன், ஈவேரால இருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆளுமைகளை முன்னிலைப்படுத்திட்டு இப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலால தான் ஸ்ட்ராட்டஜில தான் அரசியலை தொடங்கினாங்க. அந்த மாநாடுனா ஒரு கிராண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த மாநாடுக்கு அப்புறமா தான் ஒருத்தருக்கு வயிற்றுல புளிய கறிக்க ஆரம்பிச்சது. குறிப்பா நம்ம சீமான். ஏன்னா சீமான் என்ன நினைச்சாருன்னா, நான் தான் இங்க மாற்றம்னு சொல்லி கம்பு சுத்திட்டு இருக்கேன், நான் தான் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு அதை 2000 கோடிக்கு ஒருத்து 3000 கோடிக்கு விலை கேட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நினைப்புல சுத்திட்டு இருந்தாங்க. விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் உள்ள வந்த உடனே இந்த மாற்றம்க்கு மக்கள் மாற்றமா விஜயை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பிச்சுட்டாரு சீமான். அதுக்கப்புறமா தான் தீவிரமா எதிர்க்க ஆரம்பிச்சாரு, ஏதாவது காரணம் சொல்லிட்டு. அவன் கூத்தாடிக்கு என்ன தெரியும், ராமசாமியை நாங்க அடிச்சு உட்கார வச்சிருக்கோம், ராமசாமி தூக்கிட்டு வராங்க, இது என்ன திராவிடம் பாதி தமிழ் தேசியம் பாதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை பேச ஆரம்பிச்சாரு. அப்பல இருந்து தான் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. திமுக அப்ப கூட காமிச்சிக்கல. திமுக விஜய் எல்லாம் ஒரு ஆளு கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாநாடுக்கு அப்புறமா அவங்களுக்கும் உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் வரும் இல்லையா, எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு பெருகிட்டு வருதுன்ற மாதிரிலாம்.
அத கொஞ்சம் ஒரு பதட்டம் காமிச்சுக்காம பயப்படாம இருக்கிற மாரி காமிச்சிட்டு இருந்தாங்க. அவன் ஒரு ஆள் இல்ல, அவன் ஒரு ஆள் இல்லன்ற மாரி. அப்படிதான் இருந்தது அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி. ம், ம், இது எங்க ஒரு பெரிய டர்ன் எடுத்ததுன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான். ம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ரதீஷ்? விஜயோட வருகையில இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மாதிரியான பெருங்கட்சிகள் என்ன நினைச்சா, இவரு விஜயகாந்த் மாரியோ, இல்லன்னா வந்து விஜயகாந்த் அளவுக்கு கூட வர முடியாதுங்கிற மாரி நம்பியிருந்தாங்க. இல்லன்னா ரஜினி மாரி எதையாவது நமக்கு இவங்க நடிகர் தானே, அரசியலுக்குள்ள வரும்போதே நம்ம அடிச்சு விட்டுறலாம். அப்படிங்கிற மாரி ஒரு கணக்குல தான் வந்து திமுக, அதிமுக, அப்புறம் வந்து நாம் தமிழரும் அந்த கணக்குல தான் இருந்தாங்க. ஆனா விஜய் இந்த அரசியலுக்கும், இந்த தேர்தலுக்கும் எவ்வளவு தன்னை பிரிப்பேர் பண்ணாரு அப்படிங்கிறத யாருமே கணிக்கல. இவரோட இன்னைக்கு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, டெடிகேட்டடான ஒரு ஒரு பொலிட்டீஷியன் எப்படி இயங்கணுமோ அப்படி பண்றாரு. அப்படி இயங்கிட்டு இருக்கிறாரு. விச் மீன்ஸ் அது ஒரு பிரிப்பரேஷன் இல்லாம அவர் இந்த அரசியலுக்குள்ள வரல. அப்ப அவர் எந்த அளவுக்கு இந்த அரசியலுக்கு தன்னை தயார்படுத்தி இருக்காரு? எவ்வளவு விஷயங்கள படிச்சிருக்காரு? எந்தெந்த நீங்க நம்ம சொல்லக்கூடிய இன்னைக்கு அவருக்கு மார்க்ஸ் தெரியுமா? கால் மார்க்ஸ தெரியுமா? எங்கெல்ஸ தெரியுமா? இல்ல பெரியார படிச்சிருக்காரா? இல்ல தமிழ் தேசிய கருத்தியல் அவருக்கு தெரியுமா? இந்த இந்த மாரியான விவாதங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அவருக்கு படிக்கலன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவர் பிரிப்பேர் ஆயி தான் வந்திருக்காருன்னு நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட எல்லா ஐடியாலஜியுமே அவருக்கு அத பத்தியான ஒரு புரிதல் இருக்குது. அவர இன்னும் நீங்க ஒரு சினிமா நடிகரா பார்க்கிறதுங்கிறது நம்மளோட முட்டாள்தனமே ஒழிய, அ அவங்க அவங்க அந்த மாரி இருக்கிற மாரி தெரியல. ஏன்னா அதோட அதோட வெளிப்பாடு என்னன்னா, இன்னைக்கு இத்தன சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இது யாருமே எதிர்பார்க்காத பட்சத்துல இது நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மக்களுக்கு ஒரு தேவை இருந்திருக்கு. அந்த வேக்கும் இருக்குங்கிறத விஜய் உணர்ந்திருக்காரு. அத கட்சிய சரியா வழிநடத்தியிருக்காரு. மக்களும் ஓட்டு போட்டுருக்காங்க. இன்னைக்கு தேர்தல்ல அவரு ஜெயிச்சிருக்காரு. இப்ப என்னன்னா, இத யாருமே எதிர்பார்க்காதனால, இவங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் ஒரு வன்மம், ஒரு தீராத வன்மமா மாறி, விஜய வந்து எப்படியாவது தடுத்துறலாம். நீ ஒரு சினிமாக்காரன் தானே. நீ உள்ள வந்து எங்களுக்கு அரசியல் சொல்லிக் குடுத்துற முடியுமாங்கிற ஒரு ஒரு மெதப்புல வந்து திமுக, அதிமுக இருந்தது. நாம் தமிழர் உனக்கு முன்னாடியே நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டேன்னு. நீ தொடர்ச்சியா ஃபெயில் ஆயிட்டே தானே இருக்கிற. நீ கிளாஸ்க்கு ஸ்கூலுக்கு போனதான். ஆனா நீ ஃபெயில் ஆகிட்டே இருந்த. அவன் படிக்கிற பையன் படிக்கிறவன் வாரான். எ இ கரண்ட் கரண்ட் நிலவரத்துல என்ன இருக்குங்கிறத உணர்ந்துக்கிறான். சமூகத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள உணர்ந்துக்கிறான். அதுக்கு தேவையா தன்னைய மாற்றி அமைச்சுக்கிட்டு, இந்த அரசியல்ல களம் காணும்போது அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்ப இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இவங்க எப்படி ஜெயிச்சாங்க? என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் ஆனா அவங்க ஜெயிக்கிறதுக்கான காரணம் இதுதான் நான் நினைக்கிறேன். எப்பவுமே தமிழ்நாட்டுல அப்படி ஒரு ஒரு வேக்கம் இருந்திருக்கு. அத கரெக்ட்டா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ரதீஷ், நீங்க சொன்னதுல நான் முழுமையா உடன்படுறேன். ஆனா, நான் எப்படி பார்க்குறேன்னா, அ விஜய் வந்து அரசியலுக்கு வந்த உடனேயும் மக்களுடைய ஆதரவு அவருக்கு பெருமளவுல இருந்தது. ஆனா, அப்ப அந்த காலகட்டத்துல நான் என்ன கணிச்சேன்னா, விஜய் வந்து ஒரு 15 டூ 20% வோட் பேங்க் சதவீதம் வாங்கக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்கு. அப்புறம் மேபி ஒரு 10 டூ 15 சீட்ஸ் மேபி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்தேன். நான் எது இதுல ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட், ஒரு கேம் சேஞ்சரா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன்னா, இவரு வந்து உள்ள வந்துடவே கூடாது. இவங்க அரசியல் செய்திடக்கூடாது. இவங்க கேம்பெயின் பண்ணக்கூடாது. எப்படியாவது இவங்களுடைய வளர்ச்சிய தடுக்கணும். இது இப்படியே இந்த இந்த இதுலயே கிராஃப்லயே போயிட்டு இருந்ததுன்னா, நமக்கு ஆபத்துன்றத உணர்ந்திருக்காங்க. இந்த கரூர் நடந்த சம்பவம் வந்து இதோட வெளிப்பாடு தான் நான் பார்க்கிறேன். கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வந்து, அவங்க மேபி எ இது எதனால நடந்தது, அதுக்குள்ள நம்ம வேணாம். ஆனா, இது இந்த மாரி ஒரு பெரிய ஒரு சம்பவமா நடக்கும்ன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. இது என்ன ஆயிடுச்சு, இது வந்து மக்கள் மத்தியில எப்படி வேறுபட்ட ஒரு அபிப்பிராயத்த குடுத்ததுன்னா, விஜய் வந்து இந்த மாரி நடத்துறத வந்து தடுக்கிறதுக்கு ஆளுங்கட்சி இந்த அளவுக்கு நெருக்கடி குடுத்தது. இவங்க வந்து போதுமான அளவுக்கு பாதுகாப்பு குடுக்கல. இவங்க பாதுகாப்பு குடுக்காத காரணத்தினால, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்ற மாரி மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் வந்து அப்படியே இது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரா ஒரு கோபமா இப்ப அ வெளிப்பட்டுச்சு. பிளஸ் இது வந்து விஜய் மேல ஒரு அனுதாபத்தையும், அவர் மேல இன்னும் ஒரு அஃபெக்ஷன தான் அது அதிகரிச்சுதுன்னு நான் நினைக்கிறேன் நானு. நம்மள விட அதிகமா வந்து முதல்ல உணர்ந்தது வந்து திமுக. அது உணர்ந்தனால தான் அவங்க தன்னோட விஜயோட எதிர்ப்ப ரொம்ப ஆமா. தீவிரப்படுத்துறாங்க. ஏன்னா, அவங்க அந்த பயத்த நேரடியா பார்க்குறாங்க. இல்ல நம்மளால ஜெயிச்சிற முடியும்னு அதுவரைக்கும் ரொம்ப தீர்க்கமா நம்புன ஒரு கட்சி தான் டிஎம்கே. ஏன்னா ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 2ஆ உடைஞ்சிருச்சு. ஏடிஎம்கேவோட ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுது. நெறைய பேர் வந்து ஏடிஎம்கேல இருந்து இங்க வர்றாங்க. பார்த்தீங்கன்னா, இடைப்பட்ட டைம்ல
ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப அமமுக ஒரு கட்சி வரும்போது அமமுகவும் மேலேயும் நம்பிக்கை இருந்துச்சு மக்களுக்கு. ஏன்னா யாராவது ஒருத்தர் இந்த திமுக பண்ணக்கூடிய அராஜகத்தை யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு தான் அமமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க திமுகவுக்கு எதிரா. அப்ப அந்த கட்சியும் டெலிவர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல தான் அடுத்த ஆப்ஷனுக்கு போறாங்க. அந்த அடுத்த ஆப்ஷன் விஜய்னு உள்ள வர்றதோட இன்டென்சிட்டி இருக்குல்ல, எல்லா இடத்துலயும் அவங்க வந்து ட்விட்டர்ல மட்டும் தான் கட்சி நடத்துறாங்க, இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் கட்சி நடத்துறாங்க, அதெல்லாம் ஓட்டா மாறாது. புது ஓட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 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 16, 17 லட்சம் இருக்கலாமா? எவ்வளோ ஐ மீன் அந்த நம்பர் தெரியல. ஆனா அவங்க வந்து அந்த புது வோட்டர்ஸோட நம்பர்ஸ வச்சுக்கிட்டு, பட் டிஎம்கேக்குன்னு ஒரு சாலிட் வோட் பேங்க் இருக்குல்ல. ஒரு 30, 35% வோட் பேங்க். அது எப்படியும் நமக்கு வந்துரும். அப்ப இந்த சிறுபான்மையினர் ஓட ஓட்டுகள வாங்கிரலாம். ஆனா விஜய் எல்லா இடத்துலயும் தொட்டம்போது, கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு முதல்லே அந்த அடி தெரிஞ்சு போச்சு. ஆனா அதுவரைக்கும் அதிமுக ரொம்ப அமைதியா தான் இருந்தாங்க. ஏன்னா அதிமுக நெனச்சது, விஜய் வந்து திமுக ஓட்ட தான் அதிகமா பிரிக்கிறாரு அப்படின்னு. ஆனா கிட்டத்தட்ட விஜய் எல்லா ஏரியாலயும் எல்லா தரப்பட்ட மக்கள்ட்ட இருந்தும் ஓட்டு எடுக்குறாரு. அப்படிங்கும்போது இந்த விஜய் ஓட்டு போட்டவன் யாருமே விஜய்ங்கிற ஒரு முகத்துக்கும், அந்த விசில்ங்கிற சிம்பலுக்கும் தான் போட்டாரே ஒழிய, வேற யார் நிக்கிறாங்க இத பத்திலாம் எந்த கவலையுமே இல்ல. அப்ப இந்த மொத்த கோவமும் இந்த வாழும் அரசாங்கத்து மேல இருந்ததுனால அது போட்டாங்க. இதெல்லாம் டிஎம்கேக்கு உணர்ந்தனால தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஈவென்ட் எல்லாம் நடக்குது. டிஎம்கே வந்து தனக்கு கூலிக்கு ஆள எடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி அதுல போய் பலியாகுது. நாம் தமிழர் கட்சி அந்த ஆமா. அதுக்கப்புறத்துல இருந்து அங்கதான் பாத்தீங்கன்னா, விஜய அங்கதான் நான் சொல்ல முழுக்க வந்தேன். எதிர்க்கிறாங்க. இல்ல அததான் நான் சொல்ல வந்தேன். இவங்க வெளில காமிச்சுக்கலே தவிர, இவங்களுக்கு விஜயோட ட்ரூ பொட்டன்ஷியல் ஓரளவுக்கு இவங்க தெரிஞ்சிடுச்சு. அதனாலதான் வெளியில வந்து அவன் ஒண்ணும் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொன்னாலும், அந்த டர்ட்டி ஒர்க் அவங்க டைரக்டா பண்ணாம நாம் தமிழ் கட்சியை வச்சு செஞ்சுட்டாங்க. நாம் தமிழ் கட்சி அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை தான். ஏன்னா நான் எடுக்க போறது நான் டார்கெட் பண்றது 8 to 10%. அதை வச்சுட்டு நான் அரசியல் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தா அந்த பர்சன்டேஜ் இவன் தூக்கிட்டு போயிட்டா நான் என்ன பண்ண, அவங்க எடுத்துட்டு போற அந்த 8% நீ தூக்கிட்டு போயிட்டா நான் என்னதான் பண்றது என் பழப்புக்குன்றது தான் அவங்களோட கோபம். அதனாலதான் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா முழு வேகத்துல அடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய மொத்த எதிர்ப்பையுமே அங்கதான் தோத்தாங்க இவங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு. இவங்க நேர்மையா திமுகவை எதிர்த்து இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து 8 to 10% வந்து வாய்ப்பு இருந்திருக்கும். எப்போ இவங்க வந்து நம்மளுடைய முதல் கண் அடிக்க வேண்டியதே நம்ம விஜய் தான் சொல்லிட்டு இவங்களுடைய டார்கெட்டை மாத்தினாங்களோ அப்பவே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல களமும் மாறி போயிடுச்சு பாலா. இப்போ மின்னாடி மாரி மக்கள் வந்து இப்படிதான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி நம்மளால எதையும் கணிக்க முடியல. மக்கள் ஒரு கோவத்துல இருந்திருக்காங்க. மக்கள் வந்து நீங்க வந்து ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ் வந்து கவர்ன்மென்ட்டோட ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, இல்ல உங்களோட பவர வச்சுக்கிட்டு, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய மீடியா ஹவுஸோட பவர், எல்லா மீடியாஸ்லயும் இந்த திமுகவோட அ டைரக்ட் பேமெண்ட்ல இல்லாத நபர்கள் வொர்க் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. இவங்க பில்ட் பண்ணக்கூடிய நரேட்டிவ்ஸ மக்கள் உடைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்றாங்க. நீ என்ன வேணாலும் தப்பு பண்றியா? நான் உன்ன கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். தேர்தல் வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி. இந்த தேர்தல் அது நடந்துச்சு பார்த்தீங்களா? கரூர் சம்பவத்துல வந்து இவங்க ரொம்ப ப்ரூட்டலா நடந்தது. இவங்க போட்டு அழுது நடிச்ச நாடகங்கள் வந்து அடுத்த நாளே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. யூசுவலா இதெல்லாம் எக்ஸ்போஸ் என்ன ஆயிடுச்சு. ஆகும்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆகும் இது எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு. எக்ஸ்போஸ் ஆகும். ஆனா அதுக்கான டைம் எடுக்கும். அந்த டைமுக்குள்ள திமுக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சு, அவங்க மேல ஒரு ஒரு பெரிய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி அந்த கட்சிய ஒழிச்சு விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு அது நடக்கல. அடுத்த நாளே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அதே மாரி நாம் தமிழர் உள்ள வந்த உடனே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஏன்னா அவனே எக்ஸ்போஸ் ஆயிட்டான். நீ அவனுக்காக கூலிக்காக வந்து வேலை பார்க்குற அப்படி நீயும் எக்ஸ்போஸ் ஆவ. இது என்ன ஆச்சுன்னா, இல்ல அ இது பாத்தீங்கன்னா இந்த இந்த கூலி கும்பல்ல இருக்கக்கூடிய சில பேரு தன்னை வந்து நடுநிலைவாதியா காமிச்சிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. ஒரு பஸ்ஸ வந்து விஜய் ஓட்டிட்டு போற மாதிரியும் மக்கள் மேல ஏத்தி அப்படியே நசுக்கி அவங்களை கொண்டுட்டு போற மாதிரி திமுக எவ்வளவு அடிமட்டமா இறங்கி ஒரு அசிங்கமான ஒரு அரசியல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செஞ்சாங்க. தன்னை வந்து ஒரு தமிழ் தேசியவாதியாவும் அதுல நடுநிலைவாதியாவும் காமிச்சுக்கிறவங்க அந்த அளவுக்கு கேவலமா இறங்குனாங்க. இதெல்லாம் மக்கள் கரெக்ட். பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இவங்கள இந்த மாரியான நபர்கள் ரொம்ப டேஞ்சரஸான ஆட்களா நான் பார்க்குறேன். இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. இவங்க போடுறது எல்லாமே முகமூடி. நாம் தமிழர்ன்னு ஒரு முகமூடிய போட்டுட்டு இவனுங்க கட்சிக்காரங்களும் கிடையாது. கட்சிக்காக பணத்த மட்டும் அவங்க வசூல் பண்ணி குடுத்துட்டு, தன்னை கட்சிக்காரனா அடையாளப்படுத்திட்டு, அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் தனக்கு போடக்கூடிய லைக்குக்கும், அந்த Facebookே இப்ப இன்னைக்கு எக்கோ சேம்பர் அங்க ஒண்ணுமே எதுவும் பெருசா ஒண்ணும் நகரப் போறதில்ல. ஆனா அந்த Facebookல தான் போடுற ஒரு பதிவுக்கு கிடைக்கக்கூடிய லைக்குக்காக, இவங்க எவ்வளவு தூரம் கீழ்த்தரமா இறங்கியிருக்காங்கன்னா,
அந்த கரூர் சம்பவத்துல நடந்த விஷயங்களுக்கு நேரடியா விஜய் வந்து பார்க்க முடியாதுங்கும்போது, அங்க மெட்ராஸ்க்கு அவங்க மக்கள் எல்லாரையும் வர சொன்னத, இவங்க ஒரு ஒரு வீடியோவா டெபிட் பண்ணாங்க. அந்த இறந்த பிணங்கள் எல்லாமே ஊர்வலமா ஆமா. போற மாரி. இந்த மாரி ஒரு சிந்தனை வந்து எந்த தமிழ் தேசியவாதிக்கும் வராது. ஏன்னா, இறந்த மக்கள நம்ம மதிக்கணும். அது ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதுக்கான காரணம் இன்னும் முழுசா தெரியல. அதுக்கு முன்னாடியே ஒரு கன்க்ளூஷன்க்குள்ள இறங்க முடியாது. அதுக்கான விசாரணை தெரியணும். நான் ஆளும் கட்சியில பவர்ல இருக்கவங்கள பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன். அதுக்கு காரணம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடுநிலைவாதிகள். இவனுங்க நாம் தமிழர் கட்சியும் கிடையாது. தமிழ் தேசியவாதிகளும் கிடையாது. அந்த போர்வை, அந்த முகமூடிய மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்த பாரசைட்ஸ் இவனுங்க வந்து பண்ண ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் இருக்குதுல்ல. அந்த வீடியோஸ போட்டு விஜய் மேல உள்ள உன்னோட வன்மத்த காட்டுறது அப்படின்னு. விஜய் இன்னும் அன்டெஸ்டட் தான். விஜய் விட்டு பார்க்கலாம். அவர் என்ன நடந்திருக்கு? இந்த ஆளும் அரசாங்கம் வந்து பண்ணக்கூடிய தவறுகள கேட்கறதுக்கு தனக்கு திராணி இல்லாம, தான் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடியவன் தனக்கு லைக் போடணுங்கிறதுக்காக, இவ்ளோ வன்மத்த இங்க இறக்கி வச்சிருக்காங்களே! இவங்கள அவ்வளோ பேரையும் மக்கள் வாட்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 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 தேதியில நீங்க சமூக வலைதளங்கள பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அதிகமா கதறிட்டு இருக்கிறானுங்க. இது நல்ல உண்மதான். விஷயம் தான். அதுதான் இன்னைக்கு கதறிட்டே அதுதான் இன்னைக்கு பாருங்க. முடிவுகள்ல வந்து பிரதிபலிச்சிருக்கு இன்னைக்கு. இல்ல பிரதிபலிச்சிருக்கு. என்னதான் முடிவுல வந்து இப்ப வந்து 3.8 இது வந்து நாங்க முதல்ல இருந்து கணிச்சதுதான். இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சி 4% வாங்குறதே ரொம்ப ரொம்ப சந்தேகம் அப்படின்னு சொல்லி யோசிச்சதான். அதுக்கு காரணம் வந்து நெறைய இருக்கு. ஒண்ணு மட்டும் கிடையாது. எனக்கு சில நேரங்கள்ல யோசிக்க தோணும். இவங்க விஜய் ஒரு வேளை வராம இருந்தா கூட 6% வாங்குறதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உண்மையிலேயே நேச்சுரலா இவங்களுக்கு 2% அடி வாங்கியிருக்கு. அந்த 2%ம் என்ன மாரி ஆட்கள் நான்லாம் ஆதரவாளரா இருந்தேன். நெறைய பேரு நான் கேட்கிறேன். என்னுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வெளிய போயிட்டாங்க. இப்ப இந்த மாரி ஒரு அடி வாங்கியும், இப்ப கூட திருந்துறாங்களான்னு பாருங்களேன். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, நம்ம கட்சி இப்படி ஆயிருச்சே. அடுத்து என்ன நம்ம எப்படி முன்னேறலாம்? அப்படின்றது திமுக வேலை செய்யுது. இவனுங்க வேலை செய்யல. திமுகலாம் இனி அவனுங்க என்ன பண்றானுங்க, சோசியல் மீடியாவ எம்பவர் பண்ணணும். அத சோசியல் மீடியால நம்ம நெறைய வந்து நம்மளோட கருத்துக்கள் அது Instagramல வந்து அறிவன். அக்கவுண்ட்ஸ் அது சிம்பிள் ரொம்ப சிம்பிள்ங்க. சிம்பிள் தான். அது ஜெயிக்கிறவன் பண்ணக்கூடிய வேலை. இவர் ஜெயிக்கிறதுக்காகவே அரசியல் கட்சி நடத்தலையே. அப்புறம் இவர் ஏன் செய்யணும்? இவருக்கு வந்து 8%ல இருந்து 4% வந்துருச்சுன்னா கட்சி முடிஞ்சு போச்சு. இனிமே யார் இதுக்கு மேல பெட் கட்டுவாங்க? இருக்கிறவனும் இப்ப எல்லாம் ஓடிருவான். இப்பவே பார்த்தீங்கன்னா, நீங்க கட்சியில எல்லாருமே ஹைபிரிட் பார்ட்டீஸ் தான் இருக்கானுங்க. நான் ஹைபிரிட்ன்னு சொல்றது யார குறிப்பிடுறேன் அப்டின்னா, இப்ப நெறைய பேர்கள் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ஜிஓ டைப் ஆஃப் அரசியல் பண்றது. நாம் ம். தமிழர் கட்சி ஆரம்பிச்சதான காரணமே வேற. நம்ம வீரியமான ஒரு தமிழ் தேசிய அரசியல முன்னெடுக்கிறதுக்கும், நம்ம ஈழத்துல நடந்த ஒரு போராட்டத்த முதன்மையா கொண்டு, அங்கருந்து நம்ம நெறைய படிச்சு, ஒரு வீரியமான போராட்டத்த தான் தமிழ்நாட்டுல எடுத்துட்டு இருக்கோம். அந்த மாரியான செயல்பாடுகள இப்ப நாம் தமிழர் கட்சியில நீங்க பார்க்க முடியாது. நான் ம். போய் பனைமரம் நடுறேன், நான் போய் குளத்த தூர்வார்றேன், இந்த ஊர்ல வந்து ஒரு ஸ்மார்ட் போர்டு வச்சு குடுக்குறேன் இந்த ஸ்கூலுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒரு என்ஜிஓஸ் பண்ணக்கூடிய வேலை. இன்னைக்கு என்ஜிஓஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள கொண்டு போய் இன்னைக்கு கட்சி முழுக்க ஆக்கிட்டாங்க. இது பூரா ஹைபிரிட்டா தெரியுதுங்க இன்னைக்கு. இப்ப இவங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் வெகு தொலைவுல போய்க்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த முறை அதையும் வந்து நாம் தாண்டி தமிழர் கட்சி இவங்க வந்து ஒரு அடுத்த முறை இல்ல தேர்தல்ல அறிவன் நான் ஒண்ணும் பங்கேற்பாங்களா இல்லையா? சொல்லிக்கிறேன். இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் அறிவன். அதையும் தாண்டி இவங்க வந்து மக்களை வந்து முதல்ல நாகரிகமா அணுகல. இவங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு மேடை பேச்சுல இவர் என்ன சொன்னாரு? இந்த மக்கள்லாம் சாக வேண்டிய மக்கள் தான். நீலாம் சாக வேண்டிய ஆள் தான்டா. உனக்கு அது நடந்தது வந்து சரிதான். இந்த மாதிரி மக்கள வந்து படு கேவலமா பேசுறவங்க வந்து எப்படி மக்களுடைய ஆதரவ கிடைக்கும்? எப்படி மக்கள் ஆதரிப்பாங்க முதல்ல? இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் அது அவங்களுக்கு தேர்தல் முடிவுகள்ல வந்திருக்கு. இப்ப வந்து அழுகுறாங்க. இது இவிஎம் வச்சு இது பண்ணிட்டாங்க. எ இவிஎம் மட்டும் இல்லன்னா, நாங்க வந்து இந்த தேர்தல்ல ஜெயிச்சு நாங்க வந்து முதல்வர் ஆயிருப்பாரு எங்க அண்ணன் அப்படின்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் பாலா. ஏன்னா இவிஎம்ம பத்தி நம்ம பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். வேற இவங்கலாம் அப்ப பேசல. அப்ப அப்ப வந்து இவிஎம்ம பத்தி சொல்லும்போது இவங்களுக்கு பயங்கர கோபம் வந்தது. இவங்க சொன்னது என்னன்னா, இவிஎம் வச்சு சொல்லி எங்க அண்ணனுக்கு வந்த வாக்கு வங்கிய வந்து குறைக்க பார்க்கிறீங்களா? உங்களுக்கு எங்க அண்ணன் மேல வன்மம்ன்னு. அப்போ நான் வந்து உண்மையான அக்கறையில தான் நம்ம அத சொன்னேன். உங்க கட்சியில வந்து அ ஒரு ஒரு கட்டமைப்பு இல்ல. போன தேர்தல்ல சந்திச்ச வேட்பாளர் அடுத்த தேர்தல் வரைக்கும் கட்சியிலே இருக்கல. அப்படி இருக்கும்போது நீங்களா யோசிங்க. எப்படி மக்கள் உங்கள நம்பி வாக்களிச்சிருப்பாங்க. அப்ப அந்த தவறுகள நீங்க திருத்திக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ஓட்டுகள வந்து ஆ மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. இவிஎம் ப்ராப்ளம் இருக்குது. இவிஎம் வச்சு நடத்தக்கூடிய தேர்தல் மேல நமக்கு நம்பிக்கை இல்ல. அப்போ உங்களுக்கு வந்த வாக்கு வங்கிகள நீங்க சரி பாருங்க. உங்களுக்கு உங்க உங்க சில சில ஏரியால உங்களுக்கு பிரசன்ஸே இல்ல. எப்படி உங்களுக்கு ஓட்டு வந்துருங்க? வேலையே பார்க்காம எப்படி ஓட்டு வரும்? அப்ப நீங்க அத உணருங்கன்னு சொல்லும்போது நம்மட்ட சாடுனாங்க. இன்னைக்கு
வாக்கு வங்கி உண்மையான வாக்கு வங்கி சதவீதம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இவங்க எல்லாம் எடுத்து இவிஎம் வந்து நமக்கு மேல என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இப்ப யாரும் அத கேட்க போறது இல்ல. ஏன்னா நீ எப்போ ஒரு பிரச்சனை வருது அதுக்கு நேர்மையா நீ நிக்கலையோ, இன்னைக்கு நீ பண்ணக்கூடிய எந்த விஷயத்துக்கும் யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீ கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவிஎம்னு கத்திட்டு இருக்க ஹூ கேர்ஸ்? இல்ல இதே தொடக்கத்துல ஒரு இப்ப வந்து அழுகைய இதே மாதிரி ஒரு அழுகைய வந்து நம்ம வந்து இந்த எடப்பாடி ஆதரவு கொடி குரூப் கிட்டயும் பார்க்க முடியுது. அதாவது இவங்க என்ன மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா, விஜய் வந்து அரசியல் களத்துல இறக்கப்பட்டிருக்கிறது வந்து திமுக தான். திமுக ஜெயிக்கணுன்றதுக்காக இறக்கப்பட்டிருக்காங்க. எடப்பாடி ஜெயிச்சிடக்கூடாது. எடப்பாடி தமிழர் ஜெயிச்சிடக்கூடாது. அப்படின்றதுக்காக சொல்லிட்டு அரசியல அணுகுனாங்க. தேர்தலை இவங்க சந்திச்சாங்க. இப்போ எடப்பாடி தோத்து போனதுக்கு அப்புறமா, எடப்பாடி தோத்து போனதுக்கு காரணம் வந்து இவிஎம். இவிஎம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு விஜய் ஜெயிச்சார். அப்ப பாத்தீங்கன்னா, இவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, இவங்க ஒரு தமிழ் தேசியரா, இவங்க ஒரு தமிழ்நாட்டு மேல அக்கறை உள்ளவங்களா இருந்தா, திமுகவ தோற்கடிக்கணும். திமுக ஆட்சி காலத்திலிருந்து எ போணும். அதுதானே உங்களுடைய இலக்கா இருந்தது. அது இன்னைக்கு நடந்திருக்குல்ல. அப்போ வந்து அப்போ வந்து தேர்தல இவிஎம் முறை தேர்தல வந்து ஆதரிச்சவங்க, தான் விரும்புற எடப்பாடி வெற்றி பெறலன்ன உடனே, இன்னைக்கு இவிஎம் மேல பழிய போடுறாங்க. அத எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆ இதுல அந்த குடி குரூப் நீங்க சொல்றவங்கள வந்து தெளிவா நம்ம விளக்கணும். ஏன்னா, அது ரொம்ப முக்கியம். இந்த குடி குரூப்ங்கிறது யாரு? யார் இந்த குடி குரூப்? இவங்க எப்படி இந்த அரசியலுக்குள்ள நுழைஞ்சாங்க? முதல்ல இந்த 2008, 9ஓட இனப்படுகொலைக்கு பிறகு இந்த தமிழ் தேசிய எழுச்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நெறைய செயல்பாட்டாளர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல நோக்கி நகர ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இப்ப நகர ஆரம்பிக்கும்போது இந்த குடி குரூப்ன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே தன்னோட ஜாதி பெருமைய பேசுறதும், தான் ஜாதிக்காரன் பவர்ல வரணும். அதன் மூலமா நான் அவனோட அட்டாச் ஆயி ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ல இருந்து சில நலன்கள எடுத்துக்கலாம். நலன் இல்லன்னா வந்து கவர்மெண்டோட கிராண்ட்ஸ்க்கோ எதுக்காவது ஒண்ணுக்கு தான் போட்டி போட்டு இவங்க இந்த மாரியான சலுகைகள். விஷயங்கள் சலுகைகளுக்காக தான் உள்ள வர்றது. இப்ப வர்றவனுக்கு வந்து என்ட்ரி கிடையாது. ஏன்னா தமிழ் நேஷனலிசமும் என்ன சொல்லிச்சு அப்டின்னா, ஜாதிய தூக்கிட்டு உள்ள வந்தா அனுமதி இல்ல. இதுதான் வந்து அது சீமானே பல இடங்கள்ல வந்து ஜாதி வந்து தமிழ் தேசியத்துக்குள்ள ஏற்க முடியாது. அப்படிங்கிறத வெளிப்படையா வெளியில பேசியிருக்காங்க. உள்ள அவங்க எப்படி இருக்காங்கங்கிறது 2வது. பட் வெளியில வந்து தமிழ் தேசியத்துல வந்து ஜாதிய உள்ள கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாடு தான் பரவலா எடுக்கப்பட்ட நிலைப்பாடு. இப்ப இவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போகுது. அப்ப என்னன்னா, இங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு சிக்கல் இருக்குது. நமக்கு யார் தமிழர் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன் அப்படின்னா, தமிழர் அல்லாத சில சில மாற்று மொழியினர் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளயும் அவங்க எல்லா அரசியலுக்குள்ளயும் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள எப்படி நீங்க ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி இவங்க தான் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியாதுங்கிறத போது, நம்ம வந்து ஒரு உங்களோட உங்களோட ஜாதி இந்த இந்த இடங்கள்ல இருந்திருக்கா? அப்ப நீங்க தமிழ் சார்ந்த ஆள் தானா? அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு கருத்தியல் வந்து உள்ள வருது. ஓகே. நீ தமிழர் தானா? அப்படின்னா, நீ இன்ன ஜாதியா இருந்தா, நீ இந்த தமிழ்நாட்டோட இந்த 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 வட்டாரங்கள்ல தான் இருந்திருப்பீங்க. சில வட்டாரங்கள்ல இந்த ஜாதிகள் இருக்காது. இவங்கெல்லாம் ஆந்திரால இருந்து வந்துருவங்க. இவங்க கேரளால இருந்து வந்தவங்க. இல்ல கர்நாடகால இருந்து வந்தவங்கங்கிறத ஐடென்டிஃபை பண்ணதுக்காக வந்தது. இத பார்த்தோனே இந்த குடி குரூப் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. ஆஹா! இவன் நம்ம மேட்டர பேசுறானே. இந்த நம்ம மேட்டர் பேசுற இடத்துல நம்மளால உள்ள புகுந்துற முடியுமா? அப்பதான் இந்த குடி அரசியல்னு ஒண்ணு வச்சாங்க. ஜாதி பெயர போடுறதே குடி அரசியல். குடின்னு பேர மாத்துறாங்க. குடியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது அப்பட்டமான ஜாதி அரசியல் தான். இப்ப இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜாதி அரசியல மறைச்சுட்டு, நான் வந்து ஒரு தமிழர் முன்னேறணும். தமிழர் முதலமைச்சரா வரணும். அது வந்து திமுக எதிர்ப்போட நம்ம வைக்கக்கூடிய திமுக எதிர்ப்பும், இவங்க வைக்கக்கூடிய திமுக எதிர்ப்பும் ஒண்ணும் இல்ல. நம்ம திமுக வந்து தமிழ் இனத்துக்கு எதிரா வேலை பாக்குதுங்கிறதுக்காக நம்ம திமுகவ எதிர்க்கிறோம். இவங்க எதுக்குறது இவன் 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 திமுக தமிழ்நாட்டுக்கு வேலை பார்த்தாலும் சரி, வேலை பார்க்கலனாலும் சரி, ஆனா என்னோட தமிழ் ஜாதி அங்க வரணும். என் ஜாதிக்காரன் அங்க வரணும் அப்டின்னா, இவன் அங்க இருந்து போகணும். அப்போ இவன் அங்க இருந்து போகணுங்கிறதுக்கு நம்மளோட சேர்ந்து நம்ம முகமூடிகளே நம்ம பின்னாடியே வந்து நிக்கிறான். இத நம்ம ஒரு கொஞ்ச நாள்ல நம்ம அத உணர்ந்துட்டோம். நீ ஏன்டா ஜாதி பேசிட்டு உள்ள வர? நீ ஏன் ஜாதிய பின்னாடி போடணும்னு ரொம்ப இதா நிக்கிற? அதன் மூலமா அந்த அடையாளத்து மூலமா யார தேடுற? உன் ஆட்கள ஃபுல்லா தேடி தேடி ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு வேலைக்குள்ள தான் நீ இருக்கிற. அப்ப அவங்களுக்கு வந்து இப்ப திமுக விழுந்த உடனே, சீமானும் விழுந்ததுக்கு அப்புறம் சீமான் இருக்கிற வரைக்கும் அந்த அரசியல அவங்களால பண்ண முடியல. ஏன்னா சீமான் அந்த அரசியல அத்தாரிட்டி எடுத்துட்டு வச்சிருக்கிறனால, இவங்களால அந்த அரசியல பண்ண முடியல. அப்ப சீமான் விழும் பட்சத்துல, அந்த இடத்த நம்ம வந்து அந்தந்த கேஸ்ட் பீப்பிள் வந்து உள்ள எனேபிள் ஆகுறாங்க. அப்போ எடப்பாடி
தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியோ எடப்பாடி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடுறாரு. ஏன்னா எடப்பாடின்னு ஒருத்தர் இருக்கிறதே நமக்கு சசிகலா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சசிகலா போய் அப்பாயிண்ட் பண்ணும்போது தான் தெரியும். அது வரைக்கும் அவர் யாரு, என்ன கேஸ்ட்ல இருக்கிறாரு ஒண்ணும் தெரியாது. எடப்பாடி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த சர்டன் அந்த அவரோட சமுதாயம் சார்ந்த மக்கள் எல்லாமே மோஸ்ட்லி அவங்க தான் வந்து அமெரிக்காலயும் கண்ட்ரோல்ல இருக்காங்க. இங்கேயுமே நிறைய நம்பர்ஸ்ல இருக்காங்க. பணங்களை இறக்கி செலவு பண்றாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரடியா தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா பார்த்து, இவங்க எங்கெல்லாம் தமிழ் தேசிய ஒரு செயல்பாட்டாளர்கள் இல்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப்ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம குழுவா இயங்குறோமோ எல்லாத்துக்குள்ளேயும் அவங்க வராங்க. நாம வந்து திமுகவை அடிக்கணும். அவங்க வந்து எடப்பாடியை வைக்கணும்லாம் சொல்லல. திமுகவை அடிக்கணும். ஏன்னா திமுகவை அடிக்கணுங்கிறது தமிழ்நாட்டோட மொத்த காமன் அஜெண்டா. ம்ஹ்ம். அந்த காமன் அஜெண்டாக்குள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு திமுகவை எப்படியாவது காலி பண்ணிடணும் வாங்க அப்படின்னு நம்ம கூடயே கூடயே நடந்து வரான். கொஞ்ச தூரத்திலே நமக்கு இவனை பார்த்தாலே தெரியுது. யாரா நீ புதுசா வந்திருக்கிய அப்படின்னு. ம்ஹ்ம். அப்புறம் கொஞ்ச நேரத்திலே வந்து வந்து லைட்டா நம்ம வந்து ஒரு தமிழரை தாங்க வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறான். நமக்கு அந்த வாக்கியத்திலே உடன்பாடு இருக்கு. தமிழரா இருக்கிறவனெல்லாம் போய் முதலமைச்சர் ஆக்கிட முடியாது. சரியானவன ஆக்கணும். அதுக்குன்னு ப. சிதம்பரத்தை நம்ம கொண்டு போய் ஆதரிச்சிட முடியுமா? இனப்படுகொலையில பங்கு இல்லையா அவருக்கு? இப்ப அந்த இது கேள்வியோட வந்து நம்ம அதை அணுகும்போது இந்த இது ஈழத்து குடியிருப்புக்கு ஒரு திருமாவை ப்ராப்ளம் வந்து வருது. தலைவராக்கலான்ற மாதிரி இருக்குது. ஆமா. ஈழத்து அந்த கருணாவை மாதிரி ஆமா. இப்ப என்னன்னா, இவங்க தன்னோட ஜாதிக்காரனுக்கு ஒரு வாய்ப்பு வரணும் அப்படின்னா, அத வந்து எப்படி சொல்றது? தமிழர் தமிழர் வந்து முதலமைச்சர் ஆகணும். இதத்தான் சீமானும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது சீமானோடையும் சேர்ந்துறது, நம்மளோடையும் சேர்ந்துறது. இவங்க வந்து நேரா போய் எடப்பாடிய எப்படியாவது முதலமைச்சர் ஆயிரணும் அப்படின்னா, இன்னைக்கு தேதியில எடப்பாடிக்கும் சேர்த்து விஜய் ஆப்பு வச்சதுனால, இவங்களால தாங்கவே முடியல. "போடா என் ஜாதிக்காரன் நம்மளால பண்ண முடியலையே" அப்படின்னு ஜாதிய ஓப்பனா சொல்ல முடியாத ஒரு காரணத்தால, இன்னைக்கு இவங்க எல்லாம் இவிஎம் பத்தி பேசுறதும், இன்னைக்கு இவங்க வந்து ஒரு கூத்தாடி கிட்ட எப்படி நாட்ட குடுக்குறேன்னு பேசுறதும், இதெல்லாம் ரொம்ப சிரிக்கிற மாரி இருக்குது. ஏன்னா, அ இவருக்கு நீங்க இவரு நம்ம எடப்பாடிட்டே கேட்டு பாருங்களேன். திராவிடம்னா என்னங்கிற அதெல்லாம் நீ படிச்சவன்ட்ட கேளுப்பாம்மா. ம். அப்படிதான் சொன்னாரு ஒரு பேட்டியில. அதெல்லாம் படிச்சவன்ட்ட கேளுப்பாங்கிறாரு. அப்போ எடப்பாடிக்கு திராவிடம்ங்கிற கருத்தியலே ஒரு படித்தவர்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னா, எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த ம். இந்த நாட்ட ஆள்றதுக்கு. என்ன தகுதி? அந்த தகுதி விஜய் கிட்ட இல்ல. அப்போ இந்த இந்த என்னோட இந்த 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 குரூப் எல்லாம் இப்படி கதர்றதுக்கான ரீசன் வந்து, அவங்களோட ஜாதி அடிப்படையிலான ஆட்கள் பவருக்குள்ள வர முடியலங்கிற ஒரு ஆதங்கம் மட்டுமே. அப்போ இப்ப எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, எனக்கு நல்லா புரிஞ்சுது நீங்க சொல்றது. அப்ப இவங்களுடைய பிரையாரிட்டிஸ் என்னன்னு நமக்கு தெரிய வருது. இப்போ 2009 காலம் தொட்டு தமிழ் தேசிய தலைவர பார்த்து, அத பார்த்து அரசியல் படிச்சவங்க, அத பார்த்து உணர்வு வந்தவங்களுக்கு வந்து இந்த ஜாதி வெறிய வந்து புகுட்டவே முடியாது. 2009ல ஆமா. இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே அஜெண்டா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும். தமிழருக்கு விடிவு காலம் பிறக்கணுன்றது மட்டும்தான். நமக்கு அதை தாண்டி எந்தவித சிந்தனையும் இருக்காது. ஆனா இவங்களெல்லாம் இந்த நடுவுல வந்தவங்களுக்கு வேற வேற பிரையாரிட்டிஸ்ல இவங்க இயங்குறாங்க. எனக்கு சந்தேகம் என்னன்னா, இப்ப வந்து விஜய் வந்து முதல்ல வந்து திமுக ஜெயிக்கிறதுக்காக இறக்கப்பட்ட ஆளுன்னாங்க. அதுக்கப்புறமா ஆர்எஸ்எஸ் ஓட ஆளுன்னாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா. நான் கேட்கிறேன், எடப்பாடி வந்து பாஜக கூட்டணியில தான் இருக்கிறாரு. பாஜக கூட்டணியில இருக்கிற ஆளு பாஜகவுடைய ஆள் இல்லையா? பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தான் பாஜக கூட்டணியில இருக்கிறாரு அவரு. அப்ப பாஜகவோட ஆள் இல்லையா அவரு? எனக்கு அது புரியல எனக்கு. இப்போ நல்லா கவனிங்க. கரூர் சம்பவத்துல வந்து அவ்வளவு நெருக்கடி கொடுக்கறது திமுக. அதுக்கப்புறமா சிபிஐல அங்க போகும்போதும் இங்க வா அங்க வான்னு அலைய விடுறாங்க பாஜக. கேவலம் அவரோட படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க. அந்த படம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்தா அது ஒரு பாசிட்டிவ் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு பாஜக வந்து அங்க இருக்கிற உங்களுக்கு சென்சார் போர்டை வச்சுக்கிட்டு அது ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ பாஜகவோட ஆளா இருந்தா இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டிய வேலை என்ன இருக்கு விஜய்க்கு? அவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமாவும் விஜய் வந்து தெளிவா இருக்கிறாரு. திமுக எதிர்ப்புலையும் பாஜக எதிர்ப்புலையும் அரசல் புரசலா இவங்க வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. நீ வந்து எடப்பாடியோட கூட்டணியில் இணைஞ்சுக்க, பாஜக எடப்பாடி கூட்டணியில் இணைஞ்சுக்கன்ட்டு. ஆனா அவர் எடுத்த இவ்வளவு அழுத்தங்களுக்கு அப்புறமாவும் திமுக எதிர்ப்புல இருந்தும் பாஜக எதிர்ப்புல இருந்தும் மனுஷன் அதுல இருந்து அசையவே இல்லை. அதுல வந்து ரொம்ப பிடிப்போட தான் இருந்திருக்கிறாரு. இவ்வளவு அழுத்தங்கள் வந்ததுக்கு அப்புறமாவும் அப்ப எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்ப அப்ப யாரு பாஜகவோட டீம், யாரு அப்போ இதுல கூத்து என்னன்னா, இப்போ தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இவிஎம் மேனிபுலேஷன் இல்லையா? அப்ப இருக்கு, சந்தேகப்படலாம். இப்ப கூட நம்ம சந்தேகப்படலாம். எவ்வளவு ஆதரவு கொடுத்த மக்கள் வந்து விஜய்க்கு வந்து கிளியர் மெஜாரிட்டி வராம எங்க இருந்தோ போயிட்டு ஆதரவு எடுத்துதான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது கூட ஒரு இவிஎம் மேல ஒரு சந்தேகத்தை எழுப்பதான் செய்யுது இல்லைங்களா? இன்னைக்கு இல்லைன்னா கிளியர் மெஜாரிட்டி வந்தா யாருமே பிக்சர்ல இருந்திருக்க மாட்டாங்களே. ஆனா விஜய் இன்னைக்கு கிளியர் மெஜாரிட்டி வராம இருக்கிறதுனாலதான் பல பேரோட முகமூடி இன்னைக்கு கிழிஞ்சிருக்கு. இப்ப பாருங்க,
இவங்க வந்து 108 வந்துருச்சு. போயிட்டு கவர்னர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க. நாங்க தாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரு உனக்கு நம்பர்ஸ் இல்ல. நீ போயிட்டு 118 கொண்டு வா. இது புரோட்டோகாலே இல்ல. ஆனா இப்படி சொல்லி அவரை விரட்டி அனுப்புறாங்க. திருப்பி திருப்பி 1 வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி போறாங்க. எதுவுமே டெவலப்மெண்ட் இல்ல. அப்ப என்ன நடக்குது பாருங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே சேர்ந்து அலையன்ஸ் வச்சுட்டு விஜய் எப்படியாவது வரதை தடுக்கலான்ற பேச்சுவார்த்தை நடக்குது. இது சிபிஐ லீடர் எம்ஏ பேபியும் சொல்லிட்டாரு. இந்துவோட ரிப்போர்ட்டர் கொல்லப்பன்னு சொல்லிட்டாரு. ஏன் இன்னைக்கு சிவி சண்முகம் அதிமுக சொல்லிட்டாங்க, திரும்ப ஒத்துக்கிட்டாரு. அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு சிவி சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா, டெல்லியில கேட்டுட்டு எடப்பாடி முடிவெடுத்துட்டாரு டிஎம்கே கூட சேர்ந்து கூட்டணிக்கு. எடப்பாடி தன்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க டிஎம்கே. டெல்லி ஓகே சொல்லுதான், டிஎம்கே வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குதான். அதுக்கு வந்து எடப்பாடி ஓகே சொல்லிட்டாராம். அப்ப பாருங்க, இவனுங்க ஏடிஎம்கே டிஎம்கே எதிர் தரப்பு அரசியல் சொல்லிட்டு என்னங்க, அப்ப இவங்க 3 பேருமே பிஜேபி. அப்ப எடப்பாடி தலைமையிலான அதிமுக, அப்போ இங்க டிஎம்கே எல்லாமே அப்போ யார் பிஜேபி பி டீம்? அப்ப திமுகவும் அதிமுகவும் தான் பிஜேபியோட உண்மையான பி டீம் இல்லைங்களா? இல்லைங்களா? நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தனி, எல்லாருமே திராவிடர்கள் தமிழ் தேசியர்கள் அப்படின்ற மாதிரி அவங்க. ஏப்பா இவரு தானப்பா அந்த திராவிட கட்சியை பங்காளி கட்சி சொல்லிட்டு அவங்களுக்கு அடியால வேலை பார்த்தாரு. இவங்களாவது நேரடியா களத்துல இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க? அரசியல் மாண்பு நாங்க வந்து அண்ணன் சொல்லுவோம், பங்காளி சொல்லுவோம். ஆனா எங்களுக்கு பகைவர்கள் தான். இல்ல இப்ப அதுதான். இப்போ விஜய்க்கு வந்து கிளியர் மெஜாரிட்டி வராத ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உண்மையான பிஜேபியோட பி டீம் வந்து அதிமுக திமுகன்றது கிளியரா எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல தமிழ்நாட்டை காப்பாத்த போறது எடப்பாடியாருன்னா, அப்ப இவங்களுக்கு தமிழ்நாட்டு மேல அக்கறை கிடையாது. எடப்பாடி இவர் சொல்ற மாதிரி எடப்பாடி சார்ந்த சமூகமோ இல்ல விஜய் மேல இருக்கிற வெறுப்பு தான் இது ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்ப தேர்தலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சினாரியோ மொத்தமும் மாறி போச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இவங்க சினிமாக்காரன் அதெல்லாம் இப்ப சொல்றது இல்ல. சினிமா கூத்தாடி அதெல்லாம் சொல்லாம இப்ப எப்படி போயிட்டாங்க அப்படின்னா, எங்க டிஎம்கே என்ன பண்ணுது அப்படின்னா, எங்களோட மாடல்ஸ் தான் அப்படியே காப்பி பண்ணி திமுகவோட நரேட்டிவ்ஸை காப்பி பண்ணி இவங்க வந்து இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்கன்னா, இது எங்களோட கருத்துக்களை தான் பாருங்க. சீமான் இல்லைன்னா இங்க தமிழர்கள் தமிழ்நாட்டுல யாரும் அரசியல் பேச முடியாது. அதனாலதான் விஜய் வந்து சீமானை பார்த்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க. அந்த இப்ப இப்ப என்னன்னா டிஎம்கேலயும் பாத்தீங்கன்னா அனாவசியமான ஒரு பொய் குற்றச்சாட்டுகள், ஒரு சட்டமன்றத்துல வந்து அத்தனை பேர் முன்னாடி ஒரு ப்ரொடக்டிவா ஒண்ணு பேசாம அங்க போய் பொய் பேசுறது அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியலை எடுத்து போயிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் உச்சக்கட்ட வேடிக்கையா இருக்கு. இது வந்து உச்சக்கட்ட வேடிக்கை, இது அபத்தமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு குதிரை பேரம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிக்கு அதுக்கெல்லாம் காட்ஃபாதர் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக தான். இதுல வந்து பிரேமலதா வந்துட்டு நீங்க அறம் இல்லாத அரசியல் பண்றீங்க, பேரம் பண்றீங்க. அதாவது எந்த கட்சியில எங்க என்ன சீடு கொடுப்பாங்க, எங்க நம்மள கவனிப்பாங்க பார்த்துட்டு கடைசி வரைக்கும் எந்த கூட்டணிக்கு போறேன்னு நம்ம முடிவு எடுக்காம நடுமத்தியில உட்கார்ந்து கிடந்தாங்க. இவங்க வந்து பேரம் பத்தி பேசினதுனா இருக்கிறதுல உச்சக்கட்ட காமெடி. அதுவும் பாருங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் தான். ஸ்டாலின் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு, டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றீங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல, எங்க கிட்ட இருந்து ஆளுங்களை வச்சு நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க, அப்புறமா எங்களாலதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. டே மக்களாலதான் நீங்களே இருக்கிறீங்க இன்னைக்கு களத்துல, அரசியல் களத்துல. இதுல உங்களால ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சிரிப்பு தான் வருது. நீங்க பண்ணதுதான் டர்ட்டி பாலிடிக்ஸ். ஏங்க ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து விஜயை தடுக்கிறாங்கன்னா அப்ப இவங்களோட இன்டென்ஷன் என்ன இருந்திருக்கு? நமக்குள்ள என்ன வேணா இருக்கட்டும், நம்ம அடிச்சுப்போம் புடிச்சுப்போம், வரதுல சரிப்பாங்க எடுத்துக்குவோம். ஆனா புதுசா ஒருத்தன் வந்தா நம்மளோட கொட்டம் எல்லாம் இன்னைக்கு அடங்கிரும், நம்ம யாருன்றத மக்களுக்கு தெரிஞ்சிரும், நம்ம இத்தனை வருஷம் பண்ண அரசியலுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும், அதனால நம்ம பங்கு போட்டுப்போம். அப்போ எது டர்ட்டி பாலிடிக்ஸ்? இந்த நம்ம கூட்டுக்கலவணிங்க ஒன்னா இருக்கிறாங்கன்னா இதுதாங்க டர்ட்டி பாலிடிக்ஸ். அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்து இந்த அளவுக்கு இறங்குறான் அப்படிங்கும் போது அப்போ விஜய் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணிருக்காரு? இல்ல ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து கூட வச்சிருக்காருல, விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி போட்டாரு. இப்ப அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்கும் டிஎம்கேக்கு? இவங்க எல்லாமே அந்த கூட்டணியில இருந்தவங்க தானே. அவங்க எல்லாருமே வந்து திமுகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. திமுக இருக்கிறவங்க எல்லாருமே என்ன கொள்கை அடிப்படையில கூட்டணியில இருக்காங்க? இதே குதிரை பேரத்துல தான் கூட்டணியில இருந்தாங்க.
அவன் எனக்கு ஒரு சீட்டு கொடுப்பாரான், 2 சீட்டு கொடுப்பானாங்கிற பேரம் தானே அங்க நடந்துச்சு. இந்த பேரத்துல எல்லாருமே கட் த்ரோட்டா தானே இருந்திருக்காங்க. எத்தனை தடவை திருமாவோட கட்சி எவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்க்க வேண்டி இருந்துச்சு. அதையும் தாண்டி என்ன அது என்னமோ எனக்கு என்ன சொல்லுவாரு அவரு, தோணுதுன்னா விசிக கட்சி தோழமை வந்து சூட்டல்ல தானே திமுக இருந்தாரு. ஆமா திமுக வந்து விசிகாவை முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்ததோ அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கு. ஏன்னா கட்டுப்பாடு இல்ல. திமுக கிட்ட அத்தனை அந்த சிறுபான்மையினரோட ஓட்டும் இருந்தது. விசிகே கட்சி ஓட்டு இப்ப விசிகே இல்லாட்டியும் அந்தந்த தொகுதிகள்ல திமுக தான் ஜெயிக்கும். விசிகே ஆஹா. தனியா நின்னாலும் ஜெயிக்காது. அந்த இடத்துக்கு நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் அங்க திமுகல வந்து இவரு செல்லாகாசா மாறுறாரு, விசிகே திருமாவளவன். ம். அப்போ அந்த ஓட்டுகளை திமுக ஆல்ரெடி வச்சிருது. இப்ப அப்ப விஜய்க்கு இல்லைன்னா கூட திமுக அந்த ஓட்டுகள் எல்லாம் எடுக்கத்தான் போகுது. இப்ப விஜய் அந்த இடத்துலயும் ஓட்ட பிரிக்கும் போது இப்ப இப்ப இவருக்கு திருப்பி இங்க விசிக திருமாவளவனுக்கு விஜய் கட்சிகளை வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. அங்க நடந்தது ஃபுல்லா டிராமா. அவங்க எந்த கட்சிக்குமே அவங்க நேர்மையா இருக்க போறது இல்ல. விசிகேங்கிற கட்சி, விசிகேங்கிற கட்சியே ஒரு ஒரு பெரிய ஒரு ரவுடிசம் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா மாறி பல காலம் ஆச்சு. அவங்க மக்கள் உரிமைக்காகலாம் இப்ப போராடுறாங்கன்னு சொன்னா எல்லாருமே சிரிப்பாங்க. அந்த மக்களே கிட்டத்தட்ட அந்த மக்களே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களே வந்து விசிகாவை ஏத்துக்கிறாங்க, முழுமனதா எல்லா இடத்துலயும் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியும் இல்லை. அந்த மக்களோட ஓட்டு பெரிய பெரிய கட்சிகளுக்கு சிதறி பல நாள் ஆயிடுது. நான் சொல்றேன் அறிவன், அதாவது நீங்க கவனிச்சீங்கன்னா இப்போ தாவேகா கட்சி விஜய் தலைமையில இப்போ தேர்தலில் ஜெயிச்ச ஒரு முதலமைச்சர் ஆயிருக்காரு. இப்போ கூட என்ன சொல்றாங்க பாருங்க, சீமான் தரப்புல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நான் தோக்கல, மக்கள் தோத்துட்டாங்க அப்படின்னு. சில பேர் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க மக்கள் முட்டாள், மக்களை குறை சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க பாருங்களேன், திரை கவர்ச்சிக்கு மக்கள் ஏமாந்து விட்டார்களாம். நான் கேக்குறேன், தமிழருடைய அரசியல் வரலாற்றிலேயே தேர்தல் அரசியல்லையே பணமே பணம் வந்து நீங்க கொடுத்தீங்க. திமுக அதிமுக எல்லா கட்சியும் கொடுத்தாங்க. மக்கள் பணம் வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க. இருங்க, மக்கள் பணம் வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க, சாதி பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க, மதம் பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க. பறையற சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து பொது தொகுதியில நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. இதை விட ஒரு சமத்துவம் எங்க பண்ணிட முடியும்? இதை விட ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு எங்க நடந்துரும்? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. மக்கள் பணத்துக்கு ஏமாறாம ஓட்டு போட்டிருக்காங்க, சாதி மதம் பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க. வெறும் கேண்டிடேட்ஸ், ஆமா கேண்டிடேட்ஸோட பேக்ரவுண்ட் செக் பண்ணாம அவன் எந்த சமூகத்தை சேர்ந்தவன் பார்க்காம போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு தமிழ் தேசியவாதிகள் எவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்திருக்கணும்? அது நமக்கு தீவிரமா நம்ம எதிர்த்து நமக்கு யாரை வச்சு நம்ம அடிக்க போறோம், எப்படி வீழ்த்த போறோம்? திமுகன்றது வந்து எல்லா இடத்துலயும் அப்படியே ரூட்டடா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஈவில் ஃபோர்ஸ். அது அவங்க இல்லாத இடங்களே கிடையாது. அவங்க பணபலம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ வந்து வேற ஒரு கட்சி வந்து வளர்ந்து அது வந்து அடிக்கணும்னா அதுக்கே ரெண்டு டெக்கேட் ஆயிருக்கும். அப்படி ஒரு நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிருக்குன்னு சொல்றாங்களே, சிரிப்பு தாங்க வருது எனக்கு. அவங்களுக்கே தெரியும். ஆமா, ஓட்ட பந்தயத்துல எனக்கு முந்துறதுக்காக ஓடுறாங்கிற கதையா தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து இங்க பாருங்க, அதாவது சீமான் வந்து ஒரு விதை போட்டு அது செடியா வந்து அது மரமாயி பெரிய மரமாகும் போது டக்குன்னு விஜய் வந்து கோடாரி எடுத்து வெட்டுற மாதிரி பயங்கரமா நான் சொல்றேன், சீமான் ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு சொல்றேன். திமுக, அதிமுக, தாவேகா, காங்கிரஸ், பாஜக இவங்க யாரும் போட்டியிடக்கூடாதுங்க. நாம் தமிழ் கட்சி மட்டும் போட்டி விட்டா அண்ணனுக்கு எந்த தடங்களும் இருக்காது, நேரடியா போய் முதலமைச்சர் ஆயிடலாம். அதுதான் அவருடைய கணக்கு. விஜய் மட்டும் வரலன்னா நான் வந்து எங்கேயோ போயிருப்பேன், விஜய் வந்துட்டனால ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்றாரு. அவங்க டார்கெட் பண்ணதே 8% தான். அது 8 வந்து இவங்களோட வாயால, இவங்களோட திருவாயால, அந்த ஓட்டமுருகனோட வாயால அது 4% ஆயிடுச்சு. இவங்க இதே மாதிரி மக்களை திட்டிக்கிட்டு கேனத்தனமா பேசி தெரிஞ்சாங்கன்னா நாளைக்கு அது 0வா கூட ஆகலாம். எனக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட் இதுதாங்க. நம்ம வந்து இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு, தாவேகா கட்சி வந்துருச்சு, அவங்க வந்துட்டா நமக்கு விடிவு காலம், எல்லாமே இங்க மாறிடும், அப்படியே தேனும் பாலும் பாயும்லாம் யாரும் எதிர்பார்க்கல. ஆனா இந்த கும்பல் போயிட்டு ஒரு மாற்றம் வந்திருக்கு. வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்த்துட்டு தமிழர் நலன் சார்ந்து இவங்க செயல்படுறாங்களா? செயல்படலன்னா நம்மளே தீவிரமா எதிர்க்க தான் போறோம். ஆனா ஒருத்தன் வரவே கூடாது, அவனுக்கு அது வர அந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கான தகுதியில சொல்றதுக்கு யாருக்கும் இங்க உரிமை இல்ல, தகுதியும் இல்ல. இல்ல அப்படி சொல்றது வந்து யார திருப்பியும் ஆட்சியில் அமர்த்தும்?
இதே திமுகவை தானே அமர்த்தும். இந்த திமுக தானே இத்தனை 60, 50, 60 ஆண்டு காலமா மக்களுக்கு பணம் குடுத்தது திமுக. திருமங்கலம் ஃபார்முலான்னு கொண்டு வந்தது இவங்க. அத்தனை அத்தனை அயோக்கியத்தனங்களும் தேர்தல் அரசியலுக்குள்ள மக்களுக்கு எதிரா பண்ணது இந்த திமுக. பணம் குடுத்தது, ஜாதி பார்த்து ஓட்டு போட்டது, ஒரே கேஸ்ட்ல 2 பேர நிப்பாட்டி ஓட்ட ஸ்ப்ளிட் பண்ணி வேற ஒருத்தனை ஜெயிக்க வச்சது. அதுக்காக அவங்களுக்கு பின்னாடி குதிரை பேரம் பேசினது. இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மொத்த இதுலயுமே நடக்கக்கூடிய அத்தனை அசிங்கமான அரசியலும் ஒரு ஒரு அவங்களோட ஒரு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன்னா அது டிஎம்கே தான். அவ்வளோ கரப்டான ஒரு பார்ட்டி தமிழ்நாடு மொத்தத்திலையும் கரப்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியை வீழ்த்துறதுக்கு ஒரு புது கட்சி வந்திருக்கு அப்படின்னா அதை வரவேற்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல. ஏன்னா இப்ப இன்னைக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பாலா சொன்ன மாதிரி எந்த மக்களும் பணத்தை வாங்கிக்கிட்டு வாங்காம ஓட்டு போடல. பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கு நான் ஓட்டு போடணுங்கிறத நான் நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கும் நகர்ந்திருக்காங்க பல மக்கள். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். அப்ப பணம் தான் ஒரு இடத்த தீர்மானிக்கும் அப்படிங்கிற இடம் வந்து உடைக்கப்படுது. இரண்டாவது கேஸ்ட் பார்த்து ஓட்டு போடுறது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டோட அரசியல்ல ஒரு பெரிய சாபக்கேடு. அப்பன்னா ஒரு சமுதாயம் வலுவா ஒரு இடத்துல இருக்குன்னா வேற எந்த சமுதாயத்துக்கும் அங்க ரெப்ரசன்டேஷனே இல்லாம போயிடும். இன்னைக்கு அதுவும் உடைக்கப்பட்டிருக்கு. அப்ப விஜயோட வருகை பல விஷயங்கள்ல நன்மை தான் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அதே நேரத்துல விஜய வந்து நம்ம அப்படியே விஜயோட அரசியல வந்து இவங்க நம்ம மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்ப விஜய் வர்றதுனால இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு பேசும்போது, அதே நேரத்துல விஜய் வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ரிஸ்கியாவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதை நம்ம பார்க்க தவறாமையும் இல்ல. ஆனா நம்ம மேல அந்த ஹேட்ரட் பாலிடிக்ஸ் யாரு விதைக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு இந்த இந்த தோல்வியை தாங்கிக்க கொள்ளவே முடியாத ஒரு திமுக கட்சிக்காரங்க, திமுக இயக்கக்காரங்க. அப்புறம் திமுக முகமூடி அணிஞ்சுக்கிட்டு வெளியில சுத்தக்கூடிய அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அப்புறம் இவங்கள்ட்ட வாங்கி தின்ன நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க. இவனுங்க கதை ஒரு இருக்கறதுலே பெரிய காமெடி கதை. இவங்க ஒரு ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டுல வாழ்றானுங்க. அந்த உலகத்துல அண்ணன் தான் அதிபரு. இவங்க எல்லாமே பயங்கரமான ஒரு பெரிய 2 ஒரு மூளைக்கு பதிலா 2 மூளை இருக்குது இவங்களுக்கு எல்லாருக்குமே. அப்படிதான் இவங்க நம்புறது. மக்கள் எல்லாரையும் முட்டாள்ங்கிறது. இத யோசிச்சு சொல்றவங்க எல்லாத்துக்குமே வந்து சராமாரியா ஒரு ஒரு தகாத வார்த்தைகள்ல திட்டுறது. எடுத்த எடுப்புலயே அவங்க அப்படித்தானே திட்டுறாங்க. அப்படித்தானே அத பழக்கி வச்சிருக்காங்க. சோ இந்த 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 ஒரு தனக்கு ஒ தான் தோத்தத வந்து தன்னால ஜீரணிக்க முடியாம ஒரு இயலாமையில பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. இந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம விஜயோட அரசியலை பாதிக்கவே இல்ல. நல்லா பார்த்தீங்கன்னா. விஜய் கண்டுக்கவே இல்ல. அப்போ அந்த ட்ரெண்ட் மாறி விஜய் ஒரு 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 இடத்துல வந்து நின்னாச்சு. இப்ப இவங்க என்ன பண்ணணும் தமிழ் நேஷனலிஸ்ட் அப்படின்னா, விஜயோட அரசியல் சரியா போகுதா? இல்ல விஜயோட அரசியல் தான் இதுக்கு முன்னாடி பரந்தூர், நீட் இந்த மாரியான மக்கள் பிரச்சனைக்கு நின்னா விஜய் எங்க தவறுறாரு? எங்க மாறுறாரு? அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்க போகணும் அப்படின்னா, விஜயோட சேர்ந்து வொர்க் பண்ணி தான் ஆகணும். இல்ல விஜய் அரசாங்கத்த நீங்க இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது உங்களால. இப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? இப்ப எங்க அண்ணன் வந்து தான் என் அரசியல தலைகீழா மாற்றி போட முடியும். வேற யார் வந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன்னா, நீங்க சொன்ன மாரி 2 டெக்கேட் இல்ல. ஒரு 100, 200 டெக்கேடே ஆகணும். முதல்ல அந்த அண்ணனுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். அண்ணனுக்கே எண்ணம் இல்லங்கும்போது நீங்க மட்டும் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த இந்த அரசியல் இப்படியே தான் நகரப் போகுது அப்படின்னா, இப்ப தமிழ் நேஷனலிஸ்ட் எந்த இதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறத தான் பார்க்கணுமே ஒழிய, இவர போய் திட்டுறதுனாலயோ, இவங்க மேல விமர்சனமோ, இல்ல அவதூறுகள அள்ளி தெளிக்கிறதுனாலயோ ஒரு பிரயோஜனம் இல்ல. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்சியில அந்த தீவிர தமிழ் தேசிய யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ எல்லாத்தையும் நீ வெளியேத்திருக்க. வெளியேத்தி உனக்கு ஏத்த மாரி ஒரு ஒரு கட்சிய நீ உருவாக்கியிருக்க. அந்த கட்சிக்குள்ள உனக்கு தேவையான அளவுக்கு, உன்ன தாண்டி யோசிச்சிட முடியாத அளவுக்கு சில தற்குறிகள மட்டுமே கட்சியில சேர்த்திருக்க. அப்போ அதுதான் இந்த செகண்ட் லெவல் லீடர்ஸ். இப்ப நீங்க சொல்லக்கூடிய இன்னைக்கு சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், இந்த இந்த இடும்பாவனம் கார்த்திகா இருக்கட்டும், இவனுங்கெல்லாம் இந்த இந்த நபர்கள்லாம் என்ன அரசியல் தத்துவத்துல பெரிய பிஹெச்டி வாங்கியிருக்கானுங்க? இவனுங்கெல்லாம் என்ன படிச்சிருக்கானுங்க முதல்ல? இவனோட படிப்பு தகுதி தான் என்ன? எதுவுமே கிடையாது. இப்ப 4 புக்க பார்த்துக்கிட்டு நீ மேடை பேச்சாளர்னா வெறிநாய் பேசுற மாரி பேசு. அப்படிதான் இன்னைக்கு விமர்சனம் இருக்கு. வெறிநாய் பேச்சாளன். அப்படிதான் பார்க்கறாங்க. சீமான் கத்துற மாரியே நீ எல்லா இடத்தையும் கத்துற. சீமான பார்த்து நீ ஒரு காப்பி. உன் கட்சியே ஒரு காப்பியா தான் காப்பி கட்சியா தான் இருக்குது. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்களாம் தமிழ் தேசியர்னு சொல்றீங்க. விஜய் கட்சியை போயிட்டு ஆதரிச்சு நிக்கிறீங்க. அவங்கள எதிர்க்க மறுக்கிறீங்க. அவங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அவங்க இனப்படுகொலை செஞ்சவங்க இல்லையா? அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தெலுங்கர் அப்படின்ற கூட சொல்றாங்க. சரி, இப்ப விஜய் நம்ம தவிர்த்துட்டோம். விஜய் எதிர்த்து வெளியே அனுப்பிட்டு இருந்தா இன்னைக்கு யாரு வந்து ஆட்சியில் இருக்க இல்ல இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ விஜய் கூட்டணியில் இணைஞ்சதுல நமக்கும் எந்தவித அதுல எதுவும் இல்ல. நமக்கும் அதிருப்தியா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நம்பர்ஸ் இல்ல. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அவன் ஓடோடி வந்து கேட்டை போட்டு ஆட்டி உள்ள வந்து கூட்டணியில இணைஞ்சிட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கூட்டணி நம்பர்ஸ் இல்ல.
ஏன் எடப்பாடி விஜய் தலைமையை ஏத்துக்கிட்டு எடப்பாடி போய் சேர்ந்திருக்கலாம், இல்ல அன்புமணி போய் சேர்ந்திருக்கலாம். யாரும் போய் சேரல. அவங்களுக்கு நம்பர்ஸ் யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க கூட இணைய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி பார்த்தா அப்படி 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 இனப்படுகொலையில இணைஞ்சாலும் இரு இனப்படுகொலையில பாலா. அப்படி இணைஞ்சாலும் இப்ப பாமக சொல்லுங்க. வந்துச்சுன்னா, நீ என்டிஏ கூட்டணியோட வாக்குகளை ஏன் நீ வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைப்பாங்க. விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். அவங்க அவங்க வந்து தான் ஜெயிக்கிறதுக்கு என்ன ஆமா. வேணுமோ எப்படி அத நடந்தாலும் அந்த அவுட்கம்ம பேஸ் பண்ணி விமர்சனம் வைப்பாங்க. அதுதான் எனக்கு என்னன்னா, இப்போ நமக்கு காங்கிரஸ் நமக்கு நமக்கு துரோகம் பண்ணவங்க தான் அப்போ ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க. இனப்படுகொலை அப்ப. ஆனா, நமக்கு நம்ம மாநிலத்துல இருந்த திமுக தானே நம்மளுடைய முதல் எதிரி. நமக்கு நம்ம மாநிலத்துல இருந்தவன் நம்ம போராடவும் விடல. நம்மள எந்தவித எழுச்சியும் வராத மாதிரி நம்மள கட்டுப்படுத்தி வரவு போறவங்கலாம் அடிச்சாங்க அப்ப. அப்போ உன்னோட கோவம் முதல்ல இனப்படுகொலைக்கு உன்னோட கோவம் முதல்ல யார் மேல வந்திருக்கணும்? நீ பங்காளின்னு சொல்லி உறவாடினிய வீட்டுக்கு போயிட்டு. திமுக மேல வந்திருக்கணும். சிஎம் சார் இல்ல, சிஎம் சாமியோன்னு கும்பிடு போட்டிய. அப்போ உனக்கு அவங்க மேல கோவம் வந்திருக்கணும். நீ திரும்ப என்னோட அண்ணன் அவன் அடிச்சா நான் அடிப்பேன்னு சொன்னிய. அங்க போயிட்டு ராஜபக்சே கிட்ட போய் பழி சொன்னாங்களே அவன் மேல கோவம் வந்திருக்கணும். வைகோ போய் கட்டி பிடிச்சிய. அவங்க ஈழ இனப்படுகொலை முடிஞ்சதுக்கு அப்புறமா காங்கிரஸோட கூட்டணி வச்ச வைகோ போய் கட்டி பிடிச்சு உமா கொடுத்திய. அப்ப அவங்க மேல இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. நிறைய இந்த தமிழ் நேஷனலிசம் பேசக்கூடிய நபர்களோ இல்ல இந்த நாம் தமிழர் முகமூடி நபர்களோ வந்து திமுக அதிமுக கூட்டணி ஆதரிக்கிற நிலையும் வந்துச்சு பாத்தீங்களா? ஒருவேளை எடப்பாடி வந்து ஒரு கூட்டணி ஆட்சியில பங்கு வைக்க முடியுமோ, அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அது வரைக்கும் நம்ம விஜய் அடிக்க வேண்டாம் அப்படின்னு இந்த தேர்தல் EVM பத்தி முடியிற பேச வரைக்கும் வேணாம். EVM பத்தி பேசவே வேண்டாங்கிற மாதிரி பேச வேணாம். எதையுமே பேசல அவனுங்க. அமைதியா இருந்தானுங்க. எப்போ எடப்பாடிக்கு அங்க அதுக்கான வாய்ப்பு இல்ல, அதிமுகக்குள்ளே ஒரு உடைப்பு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி பேசின அத்தனை கண்டென்ட்டையும் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இவன் புதுசா வந்து பேசிட்டு இருக்கான். யார் உன்னை கவனிப்பா? ஏன்னா நீ சந்தர்ப்பவாதமா நீ செயல்பட்ட அப்படின்னா, உன்னோட ஜாதிக்காரனுக்காக நான் செயல்படுவேன் அப்படின்னு நீ இறங்கி நின்ன அப்படின்னா, ஒருத்தரும் உன்னை கண்டுக்க போறதில்ல. தமிழ்நாடு உன்னை புறக்கணிக்கும். அது இன்னைக்கு புறக்கணிச்சுட்டாங்க. இந்த குரூப் நீ இப்படியே கத்தி 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 சாக வேண்டியதுதான். இதுக்கு மேல இவங்களால எதுவும் செய்ய முடியாது. இந்த குடி குரூப் ஒரு கோமாளித்தனமான ஒரு அரசியலை வந்து இத்தனை நாள் தமிழ்நாட்டு அரசியல்ல பண்ணது, விஜயோட வருகை இவங்களையும் காலி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜயோட அரசியல் எல்லாரையுமே காலி பண்ணிடுச்சு. அதே மாதிரி விமர்சனம் வைக்கணும் அப்படின்னா நம்ம விஜயோட அரசியல்ல அப்படின்னா, விஜய் ரொம்ப தெளிவா தனக்கு தேவை தன்னோட மினிஸ்ட்ரிய வந்து ப்ராப்பரா வந்து அவர் ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அது புதுசா உருவான கட்சி. பல பேர் பல எண்ணங்களோட உள்ள வந்திருக்கலாம். இது எல்லாமே விஜயோட தலைமையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது ரொம்ப நல்லது. விஜய் தெளிவா அத நடந்துக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடம் சரி. கொடுக்காமல். ஆமா, கண்டிப்பா. அதான் அதுக்கான அழுத்தங்கள ஆரோக்கியமான விமர்சனங்கள வைக்கலாம். இப்ப அதத்தான் நமக்கு தமிழ் நமக்கு தேசியவாதிகள் சில பண்ணணும். விஷயங்கள் ஆமா அதத்தான் நீங்களே தமிழ் இப்ப தேசியவாதிகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் நம்மளும் சொல்றோம். அதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். இப்போ விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயாச்சு. நமக்கு நல்லது திமுக போயிருக்கு. அப்போ நம்ம இப்போ நமக்கு தேவையான கோரிக்கைகள தமிழ்நாட்டுக்கு சார்ந்து நம்ம இருக்கக்கூடிய நம்மளுடைய கருத்துக்கள உள்ள புகுத்து இந்த ஆட்சிய தமிழ்நாட்டுக்கு சாதகமான சூழ்நிலையில கொண்டு போவதற்கான முயற்சிகள தான் எடுக்கணும். அத விட்டுட்டு இப்ப பாருங்க. இது சட்டசபையில ஒரு விமர்சனம் எழுது. அவர் அவருடைய ஜோசியர், அவருடைய நெருங்கிய நண்பர் சொல்லிட்டு அவருக்கு ஒரு பதவி குடுத்திருக்காரு, அரசு பதவி. அத சொன்ன அடுத்த நாளே அன்னைக்கேவே அதுல பின்வாங்கிட்டு அதுலருந்து மாத்திருக்காங்க. அப்போ இந்த இந்த ஆட்சி விமர்சனங்கள் எழுதா, அது நியாயமான விமர்சனங்களா இருந்தா அதுக்கு ஏற்ற நடவடிக்கையும் எடுக்குறாங்க. அப்போ ஓப்பனா இருக்காங்க அவங்க சேஞ்சுக்கும். அதுவே நம்ம பாராட்டணும். மேற்கொண்டு அவங்க தமிழர் சார்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அது சரியா இருந்தா நம்ம ஆதரவளிக்க போறோம். அது அது தவறா இருந்தா நம்ம வழக்கம் போல நம்ம எதிர்ப்பு தான் தெரிவிக்க போறோம். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்க போறதில்ல யாருக்கும்.